ஹாய் வணக்கம். நம்ம இன்றைக்கி எக்ஸ்பர்டைசர் அகாடமிக் தமிழ் சேனல் மூலமாக கற்றுக்க போகிற சாஃப்ட்வேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடோப் ஆடிஷன். நம்ம இந்த அடோப் ஆடிஷனில் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி வந்துட்டு இந்த டப் பண்ணின இதுக்கு வந்துட்டு எப்படி வந்துட்டு ட்ராக் ஆட் பண்ணுறது, எப்படி வந்துட்டு சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் ஆட் பண்ணுறது, எப்படி வந்துட்டு அந்த டப்பிங் ட்ராக்குக்கு வந்துட்டு எஃபெக்ட்ஸ்லாம் ஆட் பண்ணுறது அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் வந்துட்டு பார்த்தோம். இப்போ அதே தான். இப்போ இந்த ட்ராக்ஸ் எல்லாம் வந்துட்டு எப்படி வந்துட்டு அனலைஸ் பண்ணி எப்படி வந்துட்டு மிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபுல்லாக வந்துட்டு ஒரே ட்ராக்காக மாற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம டப்பிங் பண்ணினதில் வந்துட்டு சின்ன சின்ன சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் வந்துட்டு அதாவது ஒரு சில ப்ளகின்ஸ்லாம் வந்துட்டு எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்துட்டு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் இந்த ட்ராக்கை வந்துட்டு ப்ளே பண்ணுறேன். ஸோ இப்படி ப்ளே பண்ணும்போது நமக்கு என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைச்சிடும். போய் எடுத்துட்டு வரேன். அம்மா வேண்டாம், எனக்கு பயமா இருக்கு. ஆமா, அந்த கடுகு உங்களை பிடிச்சிடும். அது ரொம்ப பெருசா இருந்துச்சு. வேண்டாம். எங்களை விட்டுட்டு எங்கேயும் போகாதீங்க. ஓ, கவலைப்படாதீங்க செல்லங்களா. நான் உங்களை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். ரைட், இதில் வந்துட்டு நமக்கு மியூசிக்லாம் வந்துட்டு கரெக்டாக தான் இருக்கா. ஸோ ஜஸ்ட் இதை எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்படி மிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இதில் போயிட்டு எக்ஸ்போர்ட்டில் மல்டி ட்ராக்கில் செலக்ட் கிளிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டுருக்குல்லவா, இதில் போயிட்டு நம்ம பிஜிஎம் மிக்சிங் ஃபைனல் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணிடுறேன். டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா நமக்கு வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு கன்வெர்ட் ஆகிடும், ஒரே ட்ராக்காக வந்துட்டு மாறிடும். இதுக்கு அடுத்து நம்ம இதை வந்துட்டு நம்ம டெலீட் பண்ணிடலாம். இப்போ இந்த ஃபைனல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, இதை ஜஸ்ட்டு வந்துட்டு நம்ம இப்படி மூவ் பண்ணி இங்கே வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு இதில் வந்துட்டு ஒரே ட்ராக்காக வந்துட்டு மாறிடுச்சு.
பெருசா இருந்துச்சு. நோ, வேண்டாம். எங்களை விட்டுட்டு எங்கேயும் போகாதீங்க. ஓ, கவலைப்படாதீங்க செல்லங்களா. நான் உங்களை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். ஸோ இந்த லான்னு வருதுல்லவா, இந்த ட்ராக்கை எடுத்துகிட்டு நம்ம இதுக்கு வந்துட்டு எஃபெக்ட்ஸ் வந்துட்டு அப்ளை பண்ண போகிறோம். காரணம் என்ன அப்படின்னா, இது ரொம்ப ஒரு லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து வர மாதிரியான ஒரு ஃபீல் வந்துட்டு நமக்கு தேவை. இப்போ நம்ம இதுக்கு வந்துட்டு இந்த மெல்டா ப்ரொடக்ஷனில் போய்ட்டு நம்ம அந்த ரீவர்ப் அப்படிங்கிறத வந்துட்டு கொடுக்க போகிறோம். இந்த ரீவர்ப் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்மளோட என்விரான்மெண்ட் அந்த சவுண்டை வச்சுட்டு மாற்றுறதுக்கு யூஸ் ஆகுது. இப்போ நம்ம ஒரு ரூம்குள்ளே பேசுகிறோமா, ஒரு அவுட்டோரில் பேசுகிறோமா, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு இந்த மெல்டாவில் வந்துட்டு நம்ம ஈஸியாக வந்துட்டு பண்ணிக்க முடியும். நான் வந்துட்டு இதை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணி பார்த்துடுவோம். ஜஸ்ட் இப்படி வச்சுக்கிறேன். இப்போ ஒவ்வொன்றா வந்துட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஜஸ்ட்டு இப்போ நம்ம ப்ளே பண்ணோம்னாவே போதும், அப்ளை ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்துட்டு ரைட் அப்ளை ஆகிருக்கு. ஸோ இதை வந்துட்டு நம்ம ஒரு ப்ளே லைட்டாக கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இப்போ ப்ளே. ஸோ ஒரு லாங் டிஸ்டன்ஸில் வர மாதிரியான ஒரு ஃபீல் நமக்கு தேவை. ஸோ இதை வந்து ப்ளே பண்ணி பார்ப்போம். ஸோ அப்படி ஒன்றும் சவுண்ட் இல்லை. ஸோ இதை ப்ளே பண்ணி பார்ப்போம். ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் நம்ம வந்துட்டு இந்த செட்டிங்ஸில் போய்ட்டு நம்ம பார்த்துருவோம். கொஞ்சம் வால்யூம் லெவலை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் வந்தேன். ஸோ இதில் வந்துட்டு நான் இதை கொடுத்துக்கிறேன். இந்த மாஸ்டர் வால்யூம் வந்துட்டு இந்த அளவுக்கு நான் அதிகப்படுத்திக்கிறேன். இது அவுட்டு. ஸோ இப்போ ப்ளே பண்ணோம்னா கொஞ்சம் சவுண்டாக நமக்கு கேட்கும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இதில் மீடியம் ரூம் வேல்யூ கொடுத்து பார்ப்போம். சாம்பருங்கிறது ஒரு பைப்புக்குள்ளே வந்துட்டு பேசுகிற மாதிரியான ஒரு ஃபீலு. ஸோ லார்ஜ் சாம்பர், ஒரு ஹால், பிக் ஹால். ஸோ இந்த மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். இதில் வந்துட்டு ஸோ இது வந்துட்டு ஒரு பெரிய ஹாலுக்குள்ளே வந்துட்டு பேசுகிற மாதிரியான ஒரு சவுண்டு. அண்ட் லார்ஜ் ஏரியா, ஒரு லார்ஜ் ஏரியாவில் வந்துட்டு பேசுகிற மாதிரியான ஒரு சவுண்டு இது. ஸோ இது வந்துட்டு லார்ஜ் ஏரியா வந்துட்டு நமக்கு கொஞ்சம் ஒத்து வரும். அதுக்கடுத்து இது வந்துட்டு கோரஸ் வேர்புன்பாங்க, கோரஸ் ஆகும். இது மல்டி மோட், இது வந்துட்டு ஓரளவுக்கு மேட்ச் ஆகும். ஸோ அதுக்கு அடுத்து வந்துட்டு க்ரியேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம். இந்த க்ரியேட்டிவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. ரிதமிக் ஹாலு, கோஸ்ட் ரூமு, கோஸ்ட் ஹாலு, எக்ஸ்ட்ரா ரெஸ்டியா, இது பார்ப்போம். இது வந்துட்டு நான் ப்ளே பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. பேசிக்கில் வந்துட்டு லார்ஜ் ஏரியா அப்படிங்கிற ஒரு இதை எடுத்துக்குவோம். ஜஸ்ட்டு இதுவே நம்ம வந்துட்டு இதுக்கு வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம்.
இதை அப்ளை பண்ணுறதுன்னா ஜஸ்ட் இது போயிட்டு ஆக்டிவேட். ஸோ நம்ம எப்படி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது அப்ளை ஆகிடுச்சு. இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது ரீவர்ப் அப்ளை பண்ணது, ரீவர்ப் இல்லாதது. ஸோ இதுக்கு மட்டும்தான் அப்ளை ஆகிருக்கும், ஏன்னா நம்ம அதை கட் பண்ணியிருக்கோம். கவலைப்படாதீங்க செல்லங்களா, நான் உங்களை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு எஃபெக்ட் அப்ளை பண்ணிவிடுவோம். இதே மாதிரி இதில் போய்ட்டு மெல்டா ப்ரொடக்ஷனில் போய்ட்டு ஹார்மோனைசர் ப்ளே பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ ஒரு அந்த சைல்டிஸ்ட் ஃபீல் வருது இல்லவா. ஸோ உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த இப்போ வந்துட்டு இது எஃபெக்ட் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு இதில் வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்குவோம். ரெண்டு வந்துட்டு நான் ஆட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இதுக்குமே வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எஃபெக்ட்டும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். கன்ஃபார்மாக வந்துட்டு இது நல்லாயிருக்கும். ஹார்மோனைசர் போய்ட்டு இந்த பேசிக் எஃபெக்டை வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்குவோம். இப்போ இதை லெசன் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுக்கு செட் ஆகலை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா அந்த ஹார்மோனைசர் வந்துட்டு நான் டெலீட் பண்ணுறேன். பட் ஆனால் இதுக்கு வந்துட்டு ஸோ வேணால் ஒன்று பண்ணலாம். இந்த இதில் வந்துட்டு இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதை மட்டும் நம்ம கொடுத்து பார்ப்போம். மெல்டா ப்ரொடக்ஷனில் போய்ட்டு ஹார்மோனைசர் மட்டும் நம்ம ஜஸ்ட்டு இதில் ப்ளே பண்ணி பார்ப்போம் எப்படி அந்த எஃபெக்ட் வந்துட்டு இருக்குன்னு. ஸோ ரொம்பவே ஒரு நல்ல ஒரு ஃபீல் வந்துட்டு கொடுக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு வந்துட்டு இதுக்கு எப்படி வந்துட்டு இந்த எஃபெக்ட்ஸ் ப்ளக்கின்ஸ்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் கண்டிப்பாக நம்ம இந்த வீடியோ டியூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பர்டைசர் அகாடமிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ. பாய் பாய்.